ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்னோடய லைஃப்பில் ஒரு சில விஷயம் நடக்குது. அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். தயவு செஞ்சு சில பேர் யாரும் தப்பாக நினைக்க வேணாம். சில பேர் புரிஞ்சு நடந்துக்குவோம். ஏன்னா என்ன மாரி தப்பு யாரும் பண்ணாதீங்கன்னு தான் இதில் சொல்ல வரேன். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பொண்ணுங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம சம்பாதிக்கிறோமில்ல, அந்த காசு உங்களுக்குன்ட்டு கொஞ்சமாவது எடுத்து வைங்க. அப்படி எடுத்து வச்சோம்னாக்கா உங்கள் கல்யாண வாழ்க்கை அப்புறம் உங்களுக்கு தேவைப்படலாம் கண்டிப்பாக. அது எப்படின்னா, பணம் இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களும் நிறைய இருக்கிறவங்க வந்துட்டு அம்மா வீட்டில் செஞ்ச எல்லாருமே கேட்ட உடனே செய்வாங்க. நம்ம என்ன கேட்டாலும் அது செஞ்சுருவாங்க. செய்ய முடியாத சில பேர் என் அம்மா வீட்டில் சத்தியமாக எதுவுமே அவங்களால செய்ய முடியல. ஏன்னா அது சூழ்நிலை அப்படி இருக்குது. நம்ம எதுவும் சொல்கிற மாரி இல்லை. ஸோ அவங்களால எதுவும் செய்ய முடியல. என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். அந்த பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு எங்கள் அப்பாவில் நான் வேலை செய்யும்போது சொல்லுவார், ஏன்னா மாதம் 30,000 40,000 வாங்குறேன் நான். எல்லாமே வீட்டுக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு கொடுத்துட்டு இப்போ வெறும் கையாக வந்து உட்காந்துருக்கேன். நான் எதுக்கு இது சொல்கிறேன்னாக்கா, நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்ம எல்லாருக்கும் செஞ்சுட்டு இப்போ நம்மக்கிட்ட இல்லை காசு. ஆனால் இப்போ நம்மளுக்கே நம்ம ஒன்று வாங்க தந்தால் கூட யோசிக்கிறோம். சரிங்களா? அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் அப்பாலாம் சொல்லுவார், நீ சம்பாரிச்சப்போ உனக்குன்ட்டு எடுத்து வை. உனக்குன்ட்டு எடுத்து வச்சுன்னா நீ கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு தேவைப்படலாம் காசு அப்படின்ட்டு எங்கள் அப்பாலாம் சொல்லுவார். அதுக்கு நான் என்ன நினச்சேனாக்கா, வீட்டாளுங்க இருக்காங்க, அம்மா இருக்குது, அக்கா இருக்குது, அக்கா பசங்க இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க, எனக்கு எல்லாருமே இருக்காங்க, எல்லாருமே பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். நான் யாருமே இதில் நான் சொல்லலை, குறையும் சொல்லலை, தப்பாகவும் சொல்லலை. ஏன்னா அவங்கவுங்களுக்கும் வாழ்க்கை இருக்குது, அவங்கவுங்களுக்கு பார்த்தாவே போதுமாக இருக்குது. சரிங்களா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கப்புறம் பொண்ணுங்க யாரும் என்னமாரி முட்டாளாக இருக்காதீங்கன்னு தான் சொல்ல வரேன். கண்டிப்பாக நான் முட்டாள் தான், நானே ஒத்துக்கிறேன். எப்படின்னாக்கா, ஏன்னா இருக்கும்போது நம்ம எல்லாருக்கும் கொடுத்துட்டோம். இப்போ எனக்கு ஒன்று வேணும்னாக்கா என் புருஷன்கிட்ட தான் என்னால் கேட்க முடியும். ஒரு சில டைம் என் புருஷன் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லுவேன். ஒரு சில டைம் நான் தனியாக சம்பாதிக்கிறேன், உனக்கு தெரியும் தானே, கஷ்டம் என்னன்னு தெரியும் தானே, எவ்வளோ பிரச்சனை இருக்குது வீட்டில் தெரியுமா அப்படின்னு கேட்பாரு. சரிங்களா? அதே என்கிட்ட காசு இருந்துச்சுனாக்கா நான் எதுக்கு அவர்கிட்ட கேட்க போகிறேன்? எல்லார் வீட்லேயும் இதுதான் பிரச்சனை. ஏன்னா பெண்கள் நம்மளால் இப்பயுமே நான் வேலைக்கு போகணுன்னு நினச்சா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இப்போ வேலைக்கு போக முடியாது. ஏன்னா குழந்தை இருக்குது, அதனால் என்னால் போக முடியல. இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறது அவ்வளோதான். ஆனால் என்னமாரி தப்பு யாரும் பண்ணாதீங்க. சம்பாரிச்சது உங்களுக்குன்ட்டு ஒரு 10 ரூபாய் எடுத்து உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படலாம் கண்டிப்பாக. இன்றைக்கில காசெல்லாம் வந்துட்டு யூஸ் ஆகாமல் இருக்காது. உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். உங்களுக்காக சேர்த்து வச்சுக்கோங்க. யதார்த்தமாக இருக்காதீங்க எல்லாருக்கிட்டையுமே. நான் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் யதார்த்தமாக இருப்பேன். ஐயோ விட்ற, என்றைக்கெல்லாம் எல்லாருமே இருக்காங்க, எல்லாருமே பார்த்துக்குவாங்கன்ட்டு. ஆனால் இப்போ தான் தெரியுது, நான் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறேன், எல்லாம் இருக்காங்க எனக்குன்ட்டு. பார்த்தா தெரியுது எனக்கு யாரும் இல்லைன்ட்டு. ஒரு சில நேரம் புரிஞ்சுக்கிறேன், அவ்வளோதான், யாருமே இல்லை அப்படின்றது. அது இல்லாமல் இருக்கிறது வேற. யாரும் தப்பாக நினைக்குவானா, நான் இப்படியெல்லாம் வீடியோ போடணும் அப்படின்ட்டுலாம் எதிர்பார்க்கல. தெரியல, பேசும்போதே கண்ணில் தண்ணி வந்துச்சு. ஏன்னா இருக்கிற ரியாலிட்டி அப்படி தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்கும். சரிங்களா? ஏன்னா அவங்கவுங்க பிரச்சனை அவங்கவுங்க இடத்துல இருந்து பார்த்தா தான் அதோட வலி என்னன்னு புரியும். ஒரு சிலர் சொல்கிறாங்க, இதெல்லாம் என்ன வீடியோக்கு முன்னால் வந்து புலம்பி அழுகலாமா அப்படின்ட்டு. ஆமாம், அப்படி நம்ம என்னன்னாக்கா, நம்ம என்ன தப்பு பண்ணுறோமோ அது சொன்னோம்னா மற்றவங்க பார்த்துட்டு ஒரு சிலர் நம்ம மாரி தப்பு பண்ணாமல் இருப்பாங்க. அதனால தான் இந்த சோசியல் மீடியாவே இருக்குது. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா, நான் பண்ணுற தப்பு இந்த வீடியோ ஒரு 10 பேராவது பார்த்தாங்கனாக்கா மற்றவங்க இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க, நம்ம இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் வரும்ல. அதனால தான் சொல்கிறேன். யார் 4 நாளாகவே காய்ச்சல் பயங்கரம். ஏன்னா உடம்பு முடியாமல் தான் இருந்தேன். அதனால தான் எதுவுமே போடல. நான் காலையில் தான் ஒரு மினி விளாக் போட்டேன். ஏன்னா இப்பயுமே கால் பயங்கரமாக வலிக்குது. என்னன்னு தெரியல, காய்ச்சல் இன்னுமே நல்லா ஆக மாட்டேங்குது. இன்றைக்கூட 5 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும். நான் தான் செஞ்சுட்டு
குழந்தைங்கள பார்த்துட்டு வீட்டு வேலையும் எல்லா வேலையும் நான் தான் இப்போ செஞ்சுட்டு இருக்கேன். என்னென்னா அம்மா வீட்டு ஆளுங்களை நான் இதில் வந்துட்டு குறைலாம் யாரையுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க பிரச்சனை அப்படி இருக்குது இல்லையா? அதனால் ஏன்னா கல்யாணம்ன்ட்டு வந்துட்டு நம்ம இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கோங்க. மேரேஜ் பண்ணுங்க, லவ் மேரேஜ் தப்பே கிடையாது. ஆனால் கொஞ்சம் அம்மா வீட்டு பக்கமாக பாருங்கள். ஏன்னா அவங்க காசு பணம் கொடுத்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் கூட பரவாயில்ல. ஆனால் நம்மளுக்கு ஒரு உடம்பு முடியல அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறது அம்மா வீட்டு ஆளுங்க தான். சரிங்களா? நம்மளுக்கு ஒன்றுனாக்கா அவங்க தான் வந்து நிற்பாங்க. நம்மளுக்கு காசு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியலனாலும் இதுதான் உண்மை. நம்மளுக்கு ஒரு காய்ச்சலோ ஒரு ஏதோ ஒரு உடம்பு நம்மளால் முடியாமல் போனாலோ அவங்க தான் வந்து பார்ப்பாங்க. மற்றவங்க யாருமே பார்க்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. நீ படுத்தே இருந்தீன்னா கூட, சாப்பிடாம படுத்துட்டு இருந்தீன்னா கூட, ஏமா படுத்துருக்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. சரிங்களா? ஒரு டம்ளர் டீ கூட யாரும் வச்சு தர மாட்டாங்க. இதுதான் நான் வாழ்கிற வாழ்க்கை. என் வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. ஒரு சிலர் சொல்கிறாங்க, நான் எனக்கு என்னென்னா இதெல்லாம் இன்னத்தை சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கலாம். இருக்கிற விஷயமே இது தான். என்னோடய லைஃப் இவ்வளோ தான். என்னோடய மேரேஜ் வந்து லவ் மேரேஜ் தான். ஆனால் ரொம்ப லாங்கில் கல்யாணம் பண்ணிட்டு அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. அப்படி பண்ணதுனால என் ஹஸ்பண்ட் மட்டும் ரொம்ப நல்லவங்க. அதுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். என் ஹஸ்பண்டும் கெட்டவங்களா இருந்தாக்கா என்னோட நிலமை இது இந்த 4 வருஷத்துக்கு நான் வாழ்ந்துருப்பேன்ட்டு நம்பிக்கையே இல்லை. கண்டிப்பாக என்றைக்கும் சூசைட் பண்ணி போயிட்டு இருப்பேன். நான் நல்லா இப்போ வாழ்கிறேனாக்கா அதுக்கு காரணம் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான். முடிஞ்ச வரைக்கும் இது 2 விஷயத்தில் பார்த்து இருந்துக்கணும். ஸோ கல்யாண விஷயத்தில் காசு விஷயத்தில் பார்த்து இருந்தபோது என்ன மாரி தப்பு யாரும் பண்ணாதீங்க.